இன்னும் 2 மாநாடு நடத்தினால் தாவேகா தலைவர் விஜயின் சாயம் வெளுத்துவிடும் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்தார். சென்னை பூங்கா நகர் கந்தக்கோட்டம் பகுதியில் உள்ள முத்துக்குமாரசாமி கோயிலில் இருந்து அறுபடை வீடுகளுக்கு முதற்கட்ட ஆன்மீக பயணத்தை அமைச்சர் சேகர் பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயின் மாநாடு தோல்வியடைந்து விட்டதாக விமர்சித்தார். அவர் 2 மாநாடு முடித்திருக்கின்றார். இப்பொழுதே நரியின் சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும், ராஜா வேஷம் கலைஞ்சி போச்சு, டும் 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 என்பது போல் அனைத்து தரப்புடைய விமர்சனத்தையும் தாங்கி சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் 2-3 மாநாடுகள் நடத்தினாலே பெருங்காய டப்பா போல் காலி டப்பா ஆகிடுவார் என்பது என்னுடைய கருத்து. அரசு மற்றும் தனியார் சேவைகளை பெறும்போது ஓடிபி பெற தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சமீப காலமாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் சேவைகளுக்கு ஓடிபி, ஆதார் எண் விவரங்களை கேட்பதாகவும், எனவே ஓடிபி பெற்று உறுதி செய்யும் முறையை தடை செய்ய வேண்டும் என்றும் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஏதேனும் முறைகேடு நடந்திருந்தால் அதனை குறிப்பிட்டு மனுதாரர் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றும், ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டியிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என கூறி மனுவினை தள்ளுபடி செய்துள்ளார். மேலும் இந்த வழக்கை மனுதாரர் விளம்பர நோக்கில் தாக்கல் செய்துள்ளதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொதுக்கூட்டத்திற்கு பணம் கேட்டு பர்னிச்சர் கடை உரிமையாளரை மிரட்டிய வீடியோ வெளியான நிலையில் விசிகாவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவாரூரில் புலிவலம் பகுதியில் ஜெயபாலன் என்பவர் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு சென்ற விசிக ஒன்றிய செயலாளர் பூபாலன் உள்ளிட்ட 3 நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்திற்கு நிதி வசூல் செய்ய சென்றபோது கடை ஊழியர்கள் பணம் தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பூபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஊழியர்களை மிரட்டும் சிசிடிவி காட்சி வெளியானது. இதனையடுத்து கடை உரிமையாளர் பூபாலன் அளித்த புகாரின் பேரில் விசிக நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.